கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும். வேதம் கூறுகிறது எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது தேவ சித்தமாக இருக்குன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புட்டு நம்ம ஜெபிக்கணும். பேராக நம்ம தேசத்துக்கு ஜெபம் அதிகம் தேவை. அதனால் எல்லா வீடுகளிலுமே ஜெபிக்கிற மக்கள் எழும்புதான் பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்கிற மக்கள் எலும்ப தான் பிசாசுக்கு நினச்சி இந்த பூமியில் அவனுக்கு இருக்க முடியாது. அந்த கிரியில் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனுடைய கிரிகள்லாம் கர்த்தர் அழித்து போடார். எங்கட இந்த நாளில் எங்கே பார்த்தாலும் பிசாசு தலைவிரித்து ஆடுறது நம்ம பார்க்குறோம். எல்லாருமே பார்க்குறீங்க. என்ன எங்கே பார்த்தாலும் போதைகள், எங்கே பார்த்தாலும் மதுபானங்கள், எங்கே பார்த்தாலும் பலவித ஆட்டங்களில் கிடக்குது. அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஜெபிக்க தேவனாய் கர்த்தர் பெரிய விடுதலை கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்காக தான் நான் இந்த குறிப்பை நான் போட்டுக்கிறேன். அதனால் எல்லா பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாருமே எல்லா தேசம் முழுதும் உலகம் முழுதும் இருக்கிற மக்களுக்காக, ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக இதெல்லாம் ஜெபிக்கிறது தான் வேதவசனம் கூடுது. நீங்கள் ராஜாக்களுக்காக நினச்சவங்க வேண்டிக் கொள்ளுங்கள் தான் பைபிளில் போட்டிருக்கு. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் தேவ சித்தமாக இருக்குது. எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு அண்ட சொல்லியிருக்காரு. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் இப்படி பாத பிள்ளைங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலையும் கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, எல்லா மக்களும் கர்த்தர் ரட்சித்து தாங்கப்பா. ஆண்டவரே, அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறீங்க. எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறீங்க. இவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிசாசு தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்டி படைக்கிறத வேதத்தில் பாருங்க. ஆண்டவரே, செல்லில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம் தகப்பனை. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பாடுகள், என்ன வேதனையை பண்ணுறாங்கப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும். உங்களுடைய நல்ல வழியை பின்பற்றட்டும்பா. உங்களுடைய வழியை பின்பற்றும் போது தகப்பனே, தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்களே தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. அவங்களுக்கு மரணம் சந்திக்கும் போது கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவாங்களப்பா. பரலோக ராஜ்யம் சமாதானம் நிறைந்த இடமப்பா, சந்தோஷம் நிறைந்த இடமப்பா. உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை நீ வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறப்பா. அப்பா, அம்மா கோடி கோடி நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அந்த நாளிலையும் கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. கோடி நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டும்பா. எல்லா மக்களையும் ரட்சிங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உண்மை பின்பற்றி வரலன்னா அவங்களுக்கு எரிகிற அக்கினி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்படி இந்த மக்களுக்கு ஒன்றும் தெரியலையே தகப்பனே. அவங்க மன விரும்பினபடி, மாம்ச விரும்பினபடி ஓடிக்கிட்டு இருக்காங்களே ராஜா. ஆண்டவரே, உங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே, உண்மை அறியணுமே தகப்பனே. ரத்தத்தால் அவங்க கழுவப்படணுமே ராஜா. ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படணுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தமான பாதையில் நடந்ததுனப்பா. ஆண்டவரே, உண்மை போல உண்மை பின்பற்றி வந்ததுனப்பா தகப்பனே. தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அந்த ஜனங்களை அறியாமல் இருக்காங்களப்பா. இவங்களெல்லாம் கத்த ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. கத்தர் கிரியை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புமாண்டவரே. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புமாண்டவரே. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் உண்மை அறியட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் யா தகப்பனே. மரித்த பின்பாக நித்திய ராஜ்யத்துக்குள்ளே தகப்பனே இருக்கும்போது அங்கே சந்தோஷம் சமாதானம் நிறைந்த இடமே தகப்பனே. ஆண்டவரே, உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளா நீர் மாற்றும் ஆண்டவரே. முழங்கால் யாவும் எனக்கு முன்னாடி முட்டங்கட்டு சொன்னீங்களப்பா. உமக்கு முன்னாடி முட்டங்கட்டியா ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலேயும் கர்த்தாவே நாவியை ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. அப்படி ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஏசப்பா அப்படி ஆவியை நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாவுகள் எல்லாம் என்னை முன்னிட்டு அறிக்கை செய்யும் என்று சொன்னீரேயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்பான்னு சொன்னீங்களப்பா. எல்லா மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ ராஜா, அந்த குடும்பத்தில் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா குடும்பத்துலையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஏசப்ப ரத்தம் தெளித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தா. வீடு முழுவதும் ஈஸ்வரை தெளிக்கிறேன். சமாதானம் இல்லாதபடி இருந்தாங்கன்னா சமாதானத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகள் வீட்டையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்கய்யா. கல்வா ரத்தம் அந்த வீட்டை கல்வி பரிசுத்தப்படுத்துட்டும்பா. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் எழும்பட்டியா. தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பட்டியா
ஜப ஆவியினால் நிரப்புங்கய்யா, விண்ணப்பத்தின் ஆவி நிரப்புங்கய்யா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வெளியே போகும்போது வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டையா, கண்ணின் மணி போல காத்துக்கலுங்க. ஆசீர்வதிங்கப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாகட்டையா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ராஜா குறைகள் நிறைவாகட்டையா, குறைகள் நிறைவாகட்டையா, குறைகள் நிறைவாகட்டையா. குடும்பத்தில் குறைகள் நிறைவாகட்டும்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சந்திரேசப்பா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. தோரி ஷாக்கா தீரி மக்கத்தாரா பரி சாலா பரி கலா கத்தாரா பரி சாலா பரி கவா. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்திலே குறைகள் நிறைவாகட்டையா, குறைகள் நிறைவாகட்டையா. ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ரூமுக்குள்ளேயும் இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் ராஜா ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா வீட்டுக்குள்ளேயும் விழாவ முடியாது நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டியா, ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டியா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தொழிலெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கருத்தில் போடுக்கிறியா கர்த்தர் பொறுப்படுத்துக்கலுங்கய்யா. கர்த்தருடைய நாம இம்பட்டியா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு நான் ஜெபிக்கிறியா. ஊழியஞ்சிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறியா. ஊழியஞ்சிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு பயந்து ஊழியம் செய்யட்டியா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. எதிராக வர பிரச்சனையெல்லாம் எதிர்த்து நின்று தகப்பனை போராடி ஜெயத்தை எடுக்கட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. சாத்தானுடைய சகல திட்டத்தை அறிந்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயந்து நடக்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய கரம் பொறுப்படுக்கிட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒளிஞ்சிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துள்ளுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒளிஞ்சிருங்க குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேக்கா. நன்றிப்பா. உடைய ஒளிஞ்சிற பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாம் நீர் பாதுகாத்துக்குள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. ஜான் ஜப்ராஜிக்கா ஜெபிக்கிறையா. உடைய மகனை நீர் மறுபடியும் தூக்கி நிறுத்துங்க ஏசப்பா. அம்மாக்காக எவ்வளோ பாடல் படிச்சிருக்கா. நீங்கள் பாடல் வரங்கள் கொடுத்துருந்தீங்கப்பா. எவ்வளோ பாடல் படிச்சிருக்காங்க தகப்பனே. ஆனால் இந்த நாளில் இந்த பாடல்கள்லாம் வரலை தகப்பனே. அவங்க மனைவியோடு இணைஞ்சு வாழட்டும் சாமி. ஆண்டவரே சாத்தான் தகப்பனே போட்ட திட்டத்தெல்லாம் உடைச்சி நொறுக்கி போடுங்க ஏசப்பா. அவனுடைய மகன் மனைவி பிள்ளைகளோடு கர்த்தாவே சோதரையா வாழ்ந்து தகப்பனே கர்த்தாவே விசாமத்தில் அதிகமாக காத்து இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இப்படி பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே நாம் ஜெபிக்கிறேன். சோர்ந்து கிடக்கிற ஊழியக்காரங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே திடநற்று கிடக்கிற பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழணுங்கிற எண்ணத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா. எப்படி வாழ்ந்து எப்படி இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி இருக்காதபடி கர்த்தாவே இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ எப்படி நடக்க சொல்லியிருக்கிறாரோ அப்படி தான் நடக்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு கொடுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படட்டியா, ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஆலை வாஞ்சி அதிகமாக கொடுங்கப்பா. திருச்சபைக்கு பயபக்தியோடு போக கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே திருச்சபைக்கு பயபக்தியோடு போக கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. சோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைக்கே போகண்டாம் வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்கிறேன் நிறைய கிறிஸ்தவங்க இன்றைக்கி தகப்பனே. தகப்பனே சோத்திரம் ஊழிஞ்சிரவங்க வாயிலேருந்து வந்திருக்கு தகப்பனே. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரையா. அப்படிப்பட்ட காரியங்கள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய ஆலயத்து போவோம் வாருங்கள்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லும்போது அது பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க ஏசப்பா. ஆனால் நாங்கள் இங்கே தேடி பார்க்கும்போது ஜெப ஆலயம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஜெப ஆலயம் ஜெப சபை கொடுத்து விட்டு விடாதீங்கன்னு சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே சபை மக்கள் கர்த்தாவே சபை கொடுத்து விட்டு விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஜெபாலய தலைவன் என்று வேதத்தில் பார்க்குறையா. கர்த்தர் ஜபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணார் பார்க்குறோம் தகப்பனே. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரப்பா. எவ்வளோ இது ஜபாலயம் சொல்லி பைபிள் வசனத்தில் நிறைய வந்திருக்கப்பா. ஆனால் சர்ச்சைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எழும்பியிருக்குப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தாவே அதை தகப்பனே அவங்களுக்கு ஒரு உணர்வை நீர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசாப்பா. உணர்வை கொடுங்க ஏசாப்பா. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம். என்னுடைய ஜெப வீடு ஆண்டவரே இது என்னுடைய ஜெப வீடு கல்லர் கொகை ஆக்காதுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் ஜெப கூடத்தை எவ்வளோத்துக்குள்ளே நேசிக்கிறீங்கப்பா. ஜெப ஆலயத்தை எவ்வளோத்துக்குள்ளே நேசிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே சோத்திரியா. ஜனங்கள் தேவ ஆலயத்துக்குள்ளே வரட்டும் ஏசப்பா. அந்த தேவ ஆலயத்தில் வரட்டியா. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தாவே சோதராங்காரமான வாசலடிகளை தகப்பனை தர்மம் கேட்டுக்கொண்டு இருந்தார் வேதத்தில் பார்க்குறையா. ஆலயத்துக்குள்ளே போவான் அப்போ ஆண்டவரே போய் குதித்தான் நடந்தான் எழுந்தான் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க. பழைய புதிய ஏற்பாடெலாம் இப்படி இல்லை அப்படிங்கிறாங்களே ஏசப்பா. அவங்கள மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு தகப்பனே ஆலயத்துக்குள்ளே தகப்பனே
முழங்கால் போட வைங்க ஏசப்பா. ஆலயத்தை பயபக்தியோடு தேட வைங்க ஏசப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆலயத்தை அதிகமாக நேசிக்க வைங்கப்பா, நேசிக்க வைங்கப்பா. ஆலயத்துக்கு பயபக்தியோடு போயிட்டு வர கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே தேவையில்லாத தகப்பனே ஸ்தோத்திர சத்தியத்துக்கு காது கொடுத்து கேட்காதபடி தேவ சத்தியம் எது உண்மை அப்படின்னு பார்த்து தெளிவு உண்டாகட்டையா, மக்களுக்கு தெளிவு உண்டாகட்டையா. கர்த்தர் கிரியை செய்வீங்க. இந்த கடைசி காலத்தில் வேதத்தை புரட்டுகிறவர்கள் எலும்புவார்கள் வேதத்தில் பார்க்குறீங்க. அப்படி புரட்டி தகப்பனே ஆண்டவர் குடும்பத்தை வச்சுருக்காங்க தகப்பனை மாற்றி வச்சுருக்காங்க பிசாசு கர்த்தாவே. அதனால் தகப்பனே இந்த நாளையில் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே அதை பின்பற்றிடக்கூடாதப்பா. தேவகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா. சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது பேதுருக்கு விடுதலை கொடுத்த தேவ நீரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீர் இறங்கி கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதிங்க. திருமண்டலத்தை ஆசீர்வதிங்க. ஊழிஞ்சிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாம் குருவானவரையும் இப்படி கருத்தில் வைக்கிறியா, குருவான குடும்பங்களும் இப்படி கருத்தில் வைக்கிறியா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு முன்பாக பயபக்தியோடு உண்மை உத்தமத்தோடு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறியா. ஆண்டவரே உண்மை பயபக்தியோடு பின்பற்றி வர கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பயப்படுற பயத்தோடு காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்த அலங்கத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் பார்க்குறீங்க. அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு காணப்படுங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறீங்க. சோத்திரம்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரையா. கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் வேதத்தில் பார்க்குறீங்க. ஆண்டவரே பயம் இல்லையே தகப்பனே, ஜனங்களுக்கு பயம் இல்லையே தகப்பனே, துணியரம் கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனே. இந்த நாட்களில் சுவாமி ஆண்டவரே மதுபானங்களுக்கு அடிபட்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளையும் தேவகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்கள மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டியா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரட்டும் ஏசப்பா. உமக்கு பயப்படுற பயம் வரட்டும் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரையா. போதைக்கு அடிபட்டு எடுக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஊழியஞ்சிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க. அந்த தகப்பனை போதை வசத்துக்கு அடிபட்டு எடுக்கிறது எந்தெந்த ஊழியக்காரங்க அடிமைப்பட்டு எடுக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. கர்த்தர் நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களையா போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே தகப்பனே அவங்கள விடுதலை பண்ணி ரட்சிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பா. நம்முடைய கரங்கிரியை செய்யட்டும் ஏசுவி நான் ஜெபிக்கிறேங்க. சோத்திரம்ப்பா. அந்த மதுபானத்துக்கு அடிபட்டு எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று சந்தி மாண்டவரே. அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுமாண்டவரே, ஒரு நடுக்கத்தை கொடுங்கப்பா. கத்து கிரியை செய்யுங்கப்பா. அது சாபம்னு சொல்லி இருக்காதபடி தகப்பனே, சாபம் என்று கூட தெரியாமல் இருக்காங்களே தகப்பனே. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இந்த காரியத்தை செய்கிறேனே, இந்த மதுபானத்தை குடிக்கிறேனே ஏசப்பா. பிள்ளையா இருந்து தவறு செய்கிறேனே, பின் சந்ததி பாதிக்குமே அப்படிங்கிற ஒரு பயமே இல்லையே கர்த்தாவே. அந்த சந்ததியின் மேலே ஒரு கரிசனே இல்லாதபடி மனம் விரும்பினபடி போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய உள்ளிட்டு செய்கிற பிள்ளைகளையும் தேவக்கரை பொறுப்படுத்தவங்களை அந்த பாவ பழத்தை முழுமையான ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியனர் ஆளுகை செய்யுங்க. உமக்கேற்ற பரிசுத்தமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நரகம் இருக்கு அக்கினி பாண்டவரே சோத்திரம் பரலோகராஜ்யம் இருக்குங்கிறது உணரட்டுமப்பா. கர்த்தரை பயத்தோடு பின்பற்றும் போது தான் தகப்பனே இந்த பரலோகத்தோடு போக முடியும் ராஜா. ஆண்டை உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபனின் வேதத்தில் பார்க்குறையா. உலகம் முழுவதும் தகப்பனை எல்லா மக்களுக்காக ஒளி செஞ்சாலும் தகப்பனை தன்னை ஆத்மாவை தகப்பனை கெடுக்கும் போது அக்கினிக்கு பெயரக்கூடாதப்போ அவங்களுக்கு கரம் பொறுப்பட்டுக்கிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். குட்டி பழக்கத்துக்கு அடிப்பட்டு எடுக்கிற எல்லா கட்டடி ஒழித்து செய்கிற பிள்ளைகளையும் தேவகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீர் சந்தி மாண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. பரலோகராஜ்யத்தை குறித்த ஒரு பயத்தை கொடுங்க ஏசப்பா. நரகத்தை குறித்த ஒரு நடுக்கத்தை கொடுங்க ஏசப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. அப்படியே பழத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதி மாண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பயப்படுற பயத்தோடு காணப்படட்டியா. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி இசப்பா. தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்கு கீழ்ப்பிடிஞ்சு நடங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.